காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபிப்போமா? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அன்பு பரம தகப்பனே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருக்கட்டும். எங்களோடு இன்று ஊழியம் செய்யும் கற்றுத்தாரும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவாராக. அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய தியான தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். இந்த தொடர் போதனையை கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நாம் கேட்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாக லூக்கா 11 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரையிலும் நாம் எடுத்திருக்கிறோம். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று துவங்குகிற இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்திலே லூக்கா 11 வசனம் 4 நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்கிற வார்த்தையை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தொடர்ந்து அந்த தியானத்தை நாம் தொடர்ச்சியாக கேட்போம். அன்பானவர்களே, எல்லா தேவ ஆசீர்வாதங்களும் நாம் நமக்காக மட்டும் அல்ல, பிறருக்கு பிரயோஜனமாகும் விதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும். அதனால் நீங்களும் நானும் ஒரு நாளும் குறைவுபட்டு போவதில்லை. மாறாக பரிசுத்த வேதாகமத்தின் விதிகளின்படி மிகுந்த நிறைவுகளை பெற தகுதியாக்கப்படுகின்றோம்.
பாவ மன்னிப்பு என்பது நாம் பெறும் மிகப்பெரிய தேவ ஆசீர்வாதமாகும். ஆனால் நாம் செயல்படுவதை பொறுத்துதான் அதனை நாம் நிஜமாக வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். நாம் பிறருடைய தவறுகளை, குறைவுகளை பொறுத்து கொள்ளவும் மன்னித்து விடவும் எப்பொழுதும் தயாராக இருந்தால்தான் நாம் நம்முடைய தேவனால் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையான நிச்சயத்தை நம் இருதயத்திலே உணர முடிகிறது. மற்றபடி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒருபோதும் எவரும் உண்மையாக அனுபவிக்க முடியாது. மலையளவு மன்னிப்பை பெற்றோம், கடுகளவு பிறரை மன்னிக்க கூடாதா என்கிற கேள்வியோடு இன்றைக்கு சத்தியத்தை தொடருவோமா? அன்பிற்கினியவர்களே, ஒருபுறம் நம் பாவங்களை தேவன் எந்த நிபந்தனையும் இன்றி மன்னிக்கிறார். எவ்வளவு கொடிய பாவ சுமைகளையும் நம்மை விட்டு அகற்றி மன்னிப்பை அருளுகின்றார். ஆனால் அந்த மன்னிப்பை நிச்சயப்படுத்தி அனுபவிக்க ஏதுவாக சில காரியங்களை நம்முடைய பாதையிலே கடந்து செல்கிறது. இப்படிப்பட்ட பரீட்சைகளில் அதை நாம் சேலஞ்சஸாக கொண்டு நாம் நடந்து கொள்கின்ற விதங்களை தேவன் கூர்ந்து கவனிக்கின்றார். சவால்களாக இருக்கலாம், சாத்தான் ஏவி விடுகின்ற சில காரியங்களாக இருக்கலாம். இவைகள் ஆண்டவர் நம்மை அந்த நேரங்களிலே உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அணுகுமுறைகள் சரியில்லை என்றால் நம்மை சுட்டிக்காட்டி ஏதாவது ஒரு விதத்தில் உணர்த்துகின்றார். அதற்கு நாம் இசைந்து போகாமல் இருதயத்தை கடினப்படுத்தும் போது மன்னிப்பின் நிச்சயத்தை நம்மில் நிலைப்படுத்தும் பணியை விட்டு அவர் விலகிவிடுகிறார். அதன் விளைவாக விரைவில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நம்மை விட்டு போய் மீண்டும் பழைய நிலைக்கு வந்து பரிதாபகரமாக மாறிவிடுவோம். இதனைதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 23 35 வரையிலும் உள்ள வசனங்களில் இயேசு தெளிவான ஒரு ஓமை மூலம் விவரித்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் எஜமானுக்கு 10,000 தாலந்து கடன்பட்டவனாக நிற்கின்றான். அந்த கடனை திருப்பிக் கொடுக்க இயலாததால் எஜமானிடம் கெஞ்சி மன்றாடி இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். அங்கே அவனுடைய ஏராளமான கடன்களிலிருந்து விடுதலை அடைகின்றான். அவனுக்கு எல்லா கடனும் மன்னிக்கப்படுகின்றது. இப்போது இவனுடைய சந்தோஷம் தூக்கு கயிற்றுக்கு தப்பி பிழைத்துக் கொண்ட அவனுடைய சந்தோஷத்தை போல மிகுதியானது ஆகிறது. ஆனால் அந்தோ பரிதாபம், கொஞ்ச நேரத்தில் அவனுடைய மிகுந்த சந்தோஷம் காணாமல் போய்விடுகிறது. எப்படி? விடுதலையோடு நடந்து வந்தவன் மறுபடியும் கட்டப்படுகின்றான். சிறையில் இடப்பட்டு கடுமையாக அவன் நடத்தப்படுகின்றான். என்ன நடந்தது? அவன் தனக்கு முன்பாக வந்த சோதனையில் படு தோல்வி அடைந்தான். தனக்கு கிடைத்த மலையளவு இரக்கத்தில் ஒரு கடுகளவை கூட இன்னொருவனுக்கு கொடுக்க மனமற்று இதயத்தை இரும்பாக்கி கொண்டான். 10,000 தாலந்து கடன்களுக்காக மன்னிப்பை பெற்றவன் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்ட ஒருவன் கெஞ்சியும் கூட அவனை மன்னிக்க மறுத்தான். 10,000 தாலந்து கடனுக்கும் 100 வெள்ளிப்பண கடனுக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் கடுகுக்கும் உள்ள வித்தியாசம் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, 10,000 தாலந்தை அவன் திருப்பி கொடுக்க நினைத்தால் அதனை ஒரு பெரிய வண்டியில் வைத்துதான் கொண்டு செல்ல முடியும். அவ்வளவு மிகுதியானது 10,000 தாலந்துகள். ஆனால் வெறும் 100 வெள்ளிப்பணத்தை சாதாரணமாக சட்டை பையிலே வைத்து கொண்டு செல்ல முடியும். அந்த அளவிற்கு அது குறைவானது. பாருங்கள், மிகுதியான ஒரு மன்னிப்பை பெற்றவன் மிக குறைவான ஒரு மன்னிப்பை இன்னொருவனுக்கு கொடுக்க மறுத்ததால் தான் பெற்ற மிகப்பெரிய விடுதலையை கணப்பொழுதில் இழந்து போகிறான். இதுபோலவே நம்மில் அநேகர் நாம் பெற்ற பாவ மன்னிப்பு என்பது மலை அளவானது. இது தேவனால் நமக்கு அருளப்பட்ட கிருபை. ஆனால் கடுகளவு மன்னிப்பை கொடுக்க வேண்டிய சோதனைகளிலே நாம் பக்குவமாக நடக்கவில்லை என்றால் மலையளவு மன்னிப்பும் மறைந்தே போய்விடும் என்கிறது எச்சரிக்கை. நாம் உணர வேண்டும், எவ்வளவு கொடிய பாவங்கள் செய்தும் தேவன் நம் பாவங்களை மன்னித்தும் மறந்தும் போகவில்லையா?
எத்தனை முறை துரோகங்கள், அநியாயங்கள், பாவங்கள் என்று அவர் மன்னித்த பிறகும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறோமே. அதனை எத்தனை முறைதான் அவர் 70,000 முறை வரை அவர் மன்னித்திருக்கிறார். பெரும்பாலும் பிறர் செய்தது மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அவன் செய்த தவறு சாதாரணமானதா? அவன் செய்த அக்கிரமம் கொஞ்சமா? யாரால் இதனை பொறுக்க முடியும்? இவ்விதமாகவே நாம் பேசுகின்றோம். ஆனால் நாம் தேவனுக்கு விரோதமாக வாழ்க்கையில் செய்த தவறுகளையும் பாவங்களையும் கொஞ்சம் நினைத்து பார்த்தால் அது மிகவும் கொடியதாக இருக்கும். ஆனாலும் தேவன் நம்மை மன்னிக்கவில்லையா? எவ்வளவு கொடிய பாவங்கள் செய்தும் தேவன் நம் பாவங்களை மன்னித்தும் மறந்து போகவில்லையா? எனவே தேவன் நமக்கு மன்னித்த மலை அளவின் பிரதிபலிப்பாக பிறருடைய தவறுகளை, குற்றங்களை மனப்பூர்வமாக மன்னிக்க தவறினால் நாம் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை விரைவில் இழந்து விடுவோம். நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று சொல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். சொன்னால் மட்டும் போதுமா? வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டாமோ? அருமையானவர்களே, இன்னொரு உண்மையை இங்கே தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களை மன்னித்து விடுதலை செய்கின்றார். இது பரிசுத்த வேதாகமம் கூறும் உண்மை. அதை நம்பி விசுவாசித்துதான் கிறிஸ்தவர்களாக நம் விசுவாச பயணம் செய்கிறோம். அந்த உண்மையை ஒரு மனிதர் தனிப்பட்ட முறையில் இயேசுவிடம் வரும்போது உண்மைதான் என்ற அனுபவத்தில் அறிகின்றார். இப்போதும் இந்த உண்மை தனிப்பட்ட ஒருவர் அறிந்த உண்மையாகவே இருக்கின்றது. இவர் வேண்டுமானால் இயேசு எந்த பாவங்களையும் தவறுகளையும் மன்னிப்பார் என்று வீதியாக போய் பேசலாம். ஆனாலும் பிறர் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பேசுகின்ற உண்மையை வாழ்க்கையின் செயல்முறைகளில் பிரதிபலித்து காண்பிக்கும் போது பிறர் அதனை உண்மை என்று அறிந்து கொள்ள மிகுந்த வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. பாவ மன்னிப்பை பெற்றேன் என்று சொல்லுகின்ற நான் இன்னொரு சகோதரனுடைய தவறை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னொருவர் செய்த குற்றத்தை மன்னிக்கும் மனோபாவமும் விருப்பமும் இல்லை. இப்படி இருக்க அதனை பார்க்கும் இன்னொருவர் இயேசு பாவங்களை மன்னிக்கிறார் என்ற உண்மையை எப்படி சரியென்று ஏற்றுக்கொள்ள முடியும்? சிந்தியுங்கள் அருமையானவர்களே. இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரதிநிதிகள். அவர்கள் தேவனுடைய உண்மைகளை பிறர் நடுவில் பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும். தேவனுடைய தெய்வீக சுவாபங்களை அறியாதவர்கள் நடுவில் வெளிப்படுத்துகின்ற சாட்சிகளாக இருக்க வேண்டும். அவர்களுடைய குண இயல்புகளையும் சுவாபங்களையும் பார்த்துதான் மக்கள் தேவனுடைய குண இயல்புகள் சுவாபங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள இயலும். அன்பானவர்களே, மன்னிப்பை பெற விரும்பாவிட்டால் என்ன செய்வது? கடைசியாக இந்த வார்த்தையிலே நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவருக்கு மன்னிக்கிறோமே என்கிற வார்த்தையிலே வருகின்ற சில மன்னிக்கு விஷயத்திலே வருகின்ற ஒரு பிரச்சனையை பார்ப்போம். சில வேளை நமக்கு தவறு இழைத்தவர்களை, நமக்கு அநீதி செய்தவர்களை, நமக்கு தீங்கு இழைத்தவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்ற உயர்ந்த அடிப்படையில் நாம் மன்னித்து விட தயாராக இருப்போம். ஆனால் மன்னிப்பு பெற வேண்டியவர்களோ மன்னிப்பை பெற விருப்பமோ ஆர்வமோ இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் தாங்கள் செய்ததை தான் சரி என்று நினைக்கும் போதும் மன்னிப்பை பெற வேண்டியதின் தேவையை உணர மறுக்கும் போதும் நாம் என்ன செய்வது? மன்னிப்பை ஒருவர் கோரினால்தானே நாம் மன்னிக்க முடியும். மன்னிப்பை பார்க்காதவர்களிடம் போய் மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் அது நன்றாக இராதே. இங்கே ஒன்றை நாம் அறிந்து கொள்வோம். மன்னிப்பதனால் பிறருக்கு நன்மை செய்கிறோம் என்பதை விட நாம் தான் அதிகமான நன்மை அடைகிறோம் என்பதே உண்மை. முக்கியமாக மன்னிப்பது என்பது நம்முடைய நன்மையை கருதுதான். தவறை உணராதவர்களிடமும் மன்னிப்பை கேட்காதவரிடம் போய் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்ல தேவையில்லை. அல்லது பிறர் செய்த தவறற்றதாக கருதவும் தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய மன அளவில் அவர்களை குறித்த கசப்பு, வெறுப்பு ஆகியவற்றை விட்டு விலக வேண்டும். அவர்களுடைய தவறுகளை மனதில் நினைத்து புகைந்து கொள்ளும் நிலையை விட்டு நீங்க வேண்டும். அதற்கு மேல் அவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நம்முடைய வெறுப்பும் கசப்பும் பிரதிபலிக்கும் விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. எந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து வந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்ற மனநிலை வெளிப்பட தகுந்த விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். இயேசுவிடம் அந்த அனுபவத்தை நாம் செயலளவில் காண்கிறோம். யூதர்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள், அநியாயமாக துன்புறுத்தினார்கள், கடைசியாக கொடுமையாக சிலுவையில் அறைந்தார்கள். அந்த அக்கிரமமான செயல்களுக்காக அவர்கள் மனஸ்தாபப்படவோ மன்னிப்பை கேட்கவோ இல்லை. ஆனால்
சிலுவையின் கோரமான கடைசி மணி வேளைகளில் கூட இயேசு திறந்த மனதுடன், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்கா 23:24. ஆமருமையானவர்களே, தவறை உணராதவர்களையும் மன்னிப்பை கேட்காதவர்களையும் கூட இயேசு தம்முடைய பக்கத்தில் மன்னித்து விட்டார். ஏனென்றால் அவர்கள் தாங்கள் செய்வது தவறு என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய நடுவிலும் பலர் அப்படியே இருக்கலாம். ஆனாலும் நாம் கிறிஸ்துவை போல நம்முடைய பக்கத்தில் மன்னித்து விட வேண்டும். அப்போது கசப்பு, எரிச்சல் ஆகிய சுமைகள் அகன்று போய் நம்முடைய உள்ளம் சுகம் அடைகின்றது. அங்கே தேவனுடைய சமாதானம் நிறைவாக ஆட்சி செய்யும். அப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. தொடர்ந்து இந்த சத்தியத்தை நாளை தினத்திலும் தியானிப்போம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களை ஆளக்கடவது. ஆமென். ஜெபிப்போம். பரலோக தேவனே, எங்களுக்கு கற்றுத்தந்த உண்மை, நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே என்கிற சத்தியத்தை இன்று தெளிவாக கற்றுக் கொடுத்தீர். நீர் கற்றுக் கொடுத்த ஜெபம் இது ஒரு விண்ணப்பம். 5வது விண்ணப்பமாக உம்முடைய இந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற ஜெபத்திலே வருகிறது. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், அரவணைக்கிறீர், எங்கள் மீது அன்பாயிருக்கிறீர் என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. உம்முடைய வார்த்தைகளை ஆழமாக தியானிக்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. இந்த நாள் வெற்றியினால், ஆசீர்வாதத்தினால், நன்மைகள் புரண்டோடி வரும் நாள் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.